குக் வித் கோமாளி ஷோ மூலமா தான் மேல மக்கள் வச்சிருந்த தப்பான பிம்பத்தை உடைச்சு பலரோட மனசுல இடம் பிடிச்சவங்க தான் நடிகை ஷகிலா. புகழ் இவங்கள அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இப்ப எல்லாருமே அவங்கள ஷகிலா அம்மான்னு தான் சொல்றாங்க. அந்த பேருக்கு ஏத்த மாதிரி ஷகிலாவும் பல திருநங்கைகளை தன்னோட மகளா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் பண்ணிட்டு வராங்க. ஷகிலாவோட இந்த செயலை பாராட்டி சமீபத்துல ஒரு ஷோ நடத்தப்பட்டுச்சு. இந்த ஷோக்கு ஷகிலாவோட மகள்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனா ஷகிலாவோட சொந்த மகளா எல்லாராலும் பார்க்கப்பட்ட மிலா அந்த ஷோல இல்ல. அதனால ஷகிலா கிட்ட மிலா ஏன் முன்ன மாதிரி ஆக்டிவா இல்லைன்னு கேட்டதுக்கும் ஷகிலாவும் மிலாவோட அம்மா மற்றும் அக்கா எல்லாரும் துபாயில இருக்காங்க, அதனால மிலா அங்க போயிட்டும் வந்துட்டும் இருக்கா, அதனால தான் சொல்லி இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நிறைய பேர் ஷகிலாக்கும் மிலாக்கும் ஏதோ பிரச்சனை, அவங்க இப்ப ஒன்னா இல்ல, பேசிக்கிறதும் இல்ல, பிரிஞ்சுட்டாங்க, அதனாலதான் மிலா வரலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில மிலாவே இதை பத்தி ஓப்பனா ரீசெண்ட் இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், அப்போ வாடகைக்கு வீடு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஆனா ஷகிலா வீட்டுல ஹாப்பியா தான் இருந்தேன், எனக்கு தனியா இருந்து பழக்கம், அதனால நானும் ஷகிலாவும் வடபழனி பக்கம் வீடு பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஷகிலாக்கு அவங்க இருக்கிற வீட்டை விட்டு வர விருப்பம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவங்க 30-35 வருஷமா அந்த வீட்டுல தான் இருக்காங்க, அத ராசி மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் தனியா வீடு பார்த்து போயிட்டேன். ஷகிலா கூட இருந்த சிலரால எனக்கு அசௌகரியம் ஏற்பட்டுச்சு. இதை பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். மற்றபடி எனக்கும் ஷகிலாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ கூட நாங்க அப்பப்போ பேசிட்டு தான் இருக்கோம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்க குடும்பத்தோட சேர்ந்துட்டேன். அவங்க என்ன ஒரு திருநங்கையா ஏத்துக்கல, ஆனா மகனா ஏத்துக்கிட்டாங்க. நானுமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் அக்காவும் துபாயில செட்டில் ஆயிட்டாங்க. அப்பா 35 வருஷமா ஆடிட்டரா இருந்தவர். பட்ஜெட் ரெண்டல் கார் அப்படிங்கிற கம்பெனியோட லீட் ஆடிட்டரா சவுதி மற்றும் துபாயில இந்த கம்பெனிக்காக வேலை பார்த்தாரு. அவரோட ஆசை துபாயில ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்குள்ள இறந்துட்டாரு. கண்டிப்பா நான் ஒரு பிசினஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணுவேன், அதுக்கான ப்ராசஸ்ல தான் இருக்கேன். மற்றபடி எனக்கும் ஷகிலாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க, அதனால தான் ஷகிலாவை விட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. யாருமே இல்லாதப்போ எனக்கு வாழ்க்கை கொடுத்து என்ன பல பேர்கிட்ட அறிமுகம் பண்ண வச்சு இப்ப நல்லா இருக்கேன். அதுக்கு காரணம் ஷகிலா தான். ஆனா என்னால ரொம்ப நாள் யார் கூடயும் இருக்க முடியல. எனக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் கூட அதுக்கு காரணமா இருக்கலாம். எல்லாரையும் பிடிக்கும், ஆனா நம்ப தான் முடியல. யார்கிட்டையும் ரொம்ப அட்டாச் ஆக வேணாம்னு நினைப்பேன். அப்பா இருந்து 2 வருஷம் ஆகியும் இப்ப வரைக்கும் அதுல இருந்து வெளியே வர முடியல. ஒரு வருஷமா அதையவே யோசிச்சு எல்லாத்தையுமே இழந்துட்டேன். எல்லாருக்கும் அவங்க குடும்பத்து கூட இருக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும். எனக்கும் இருந்துச்சு, கண்டிப்பா ஷகிலாக்கும் இருக்கும். எதை வேணும்னாலும் காசை கொடுத்து வாங்கிடலாம், ஆனா உறவை அப்படி வாங்க முடியாது அப்படின்னு மிலா பேசியிருந்தாங்க. ஷகிலாவை எப்போதுமே அம்மானு மட்டும் கூப்பிட்ட மிலா இப்போ ஷகிலான்னு பேரை மட்டும் தான் சொல்லி அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. இதனாலேயே நிறைய பேர் ஒண்ணுமே இல்லாதப்போ ஷகிலா தேவைப்பட்டாங்க, அப்போ அவங்கள அம்மானு சொன்னீங்க, இப்போ எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வேணான்னு சொல்றீங்க, வார்த்தைக்கு வார்த்தை ஷகிலான்னு சொல்றீங்க, அவங்க என்ன உங்க தங்கச்சியா, உங்களுக்கு உதவி பண்ணதான் ஷகிலாமா பண்ண தப்புன்னு சொல்லிட்டு வராங்க. மேலும் மிலா வேற ஒரு இன்டர்வியூல ஷகிலாமாவோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல என்னோட போட்டோஸ் எதுவுமே இல்ல, நான் ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணப்போ இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டேன், அதுக்கு எனக்கு தெரியலமா பாக்குறேன்னு சொன்னாங்க. அப்போதான் ஷகிலாமாவோட அக்கௌண்ட்டை சாஷா தான் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சது. அவங்க தான் என்ன ஷகிலாமா கூட இருந்து பிரிச்சு நான் இருந்த என்னோட இடத்துக்கு வர பாக்குறாங்க, அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்காது அப்படின்னு பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ரீசெண்ட் இன்டர்வியூலையும் யாரெல்லாம் நான் கீழே போகணும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன், என்ன யாராலையும் கீழே தள்ள முடியாது அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டும் பேசியிருந்தாங்க. மேலும் நிறைய இன்டர்வியூஸ்ல சாஷாவால தான் ஷகிலாக்கும் மிலாக்கும் பிரிவு ஏற்பட்டுச்சுன்னு மிலா சொல்லியிருக்காங்க. ஷகிலாக்காக நடந்த இந்த ஈவெண்ட்ல கூட மிலாவை இன்வைட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சாஷாவும் ஒரு இன்டர்வியூல நான் யாரையும் பிரிக்கல, ஷகிலாமாக்கு நான் ரொம்ப ஹெல்ப்பா இருந்தேன், அவங்க கூடவே இருக்கேன், என்னை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, ஆனா உண்மை ஒரு நாள் அதுவா தெரிய வரும்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஷகிலா, மிலா மற்றும் சாஷாக்கு இடையான பிரச்சனை தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இது 3 பேருக்கும் இடையில இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகளை பொதுவெளியில சொல்றதுனால ஒரு பேசு பொருளாவே மாறிடுறது. ஷகிலாவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.